கட்சியில இருக்கிற முக்கிய பொறுப்பாளருக்கு இருக்கிற இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற நிர்வாகிகளுக்கு இருக்கிற இடர்பாடுகள் என்ன என்று சொன்னால் 45 வயது உட்பட்டவர் மட்டும்தான் பூத் கமிட்டியில இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை அவர் பிரகடனப்படுத்தினார். எல்லோரும் சொன்னோம், குறைந்தது கூடுதல் வயது இருந்தால் இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு மக்களை அடையாளம் தெரிந்தவர்களையும் ஒரு 4 பேரை போட்டுக் கொள்ளலாம் என்று கூட கேட்டோம். இல்லை 45 ஒரு வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் இருக்க வேண்டும் சொன்னார். இந்த இயக்கத்திற்காக 1972 அம்மா காலத்திலிருந்து பல்வேறு பொறுப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிற ஊராட்சி மன்ற, உள்ளாட்சித்துறை, கூட்டுறவுத்துறை, பல்வேறு துறைகளிலே பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பில்லை. இதை நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், பூத் கமிட்டி என்பது 9 பேரை கொண்டிருக்கிற கமிட்டி. அதிலே ஒன்றும் போன முறை போட போது 57 பேர்கள் போட்டோம். இன்று முறை 9ஓடு சேர்ந்து 4 பேரையும் சேர்த்து போட்டிருக்கலாம், வயது வரம்பில்லாமல். அவர்தான் இந்த மக்களை சந்திக்க முடியும், மக்களை அடையாளம் காட்ட முடியும். அதையெல்லாம் நாங்கள் எடுத்து சொன்னோம். அதற்கு பிறகு இவருடைய நிலையில் நாங்கள் எண்ணி பார்க்கின்ற போதுதான் ஒருவர் என்னை சுற்றி இருக்க பலவீனப்படுத்துவது, அதன் மூலமாக அவர்களே பலவீனம் அடைகிறார். அதுதான் வரலாறு. அது மட்டுமல்ல, நாம் பார்க்கின்ற போது நாம் ஒன்றை சொன்னோம். நாமக்கல் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெரிய கட்சி கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாகிவிட்டது என்று நாம் சொன்னதற்கு பிறகு நேற்றைய முன்தினம் நிலை என்ன ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், நம்முடைய பலன் என்ன? நாம் ஒருங்கிணைந்து ஒற்றுமை உணர்வோடு நாம் இணைகிற போது நம்மை நாடி வருவார்கள், நாம் மற்றவர்கள் நாடி செல்ல தேவையில்லை. இதுதான் வரலாறு. புரட்சி தலைவராக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவாக இருந்தாலும் இந்த வரலாற்றை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே படைத்தார் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒருவர் முன்னேற வேண்டும் என்றால் தன் கால்களிலே நடந்து செல்ல வேண்டும். ஒருவர் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தன் காலிலே நடந்து செல்ல வேண்டும். பிறர் முதுகிலே ஏறி சவாரி செய்யக்கூடாது. ஆகவே பிற முதுகிலே சென்று சவாரி செய்யலாம் என்று கனவு கண்டால் இது போன்ற நிலைதான் ஏற்படும். ஆகவே என் கருத்துக்களை சொல்லி இருக்கிறேன். கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். அதை விட ஒன்னொன்னு சொல்லிடுவேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் என்னை பி டீம் என்று சொன்னார். ஒருவருக்கே தகுதி இல்லை. நான் யாரையும் விமர்சனம் செய்வதில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். பத்திரிகை பல ஆண்டு காலமாக நீங்க பார்த்திருக்க கூடும். எந்த கட்சியாக இருந்தாலும், தனி மனிதனாக இருந்தாலும், என்னை பொறுத்தவரையிலும் கடுமையான விமர்சனத்தை நான் என்றைக்கும் செய்ததில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவர் இந்த இயக்கம் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால், சட்டமன்றத்தில் 42 நாட்கள் நடைபெறுகிற சட்டமன்றத்தில் அவருக்கு பின்னாலே நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு வார்த்தை திரும்பி என்ன குறை இருக்கிறது வாருங்கள் என்று அழைக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, இங்கே மேட்டுப்பாளையத்தில் முதல் கூட்டம் நடைபெறுகிற போதே இந்த வழியாக சென்று வரவேற்பும் தந்தார்கள். அன்றைக்கும் அழைக்கப்படவில்லை. இதையெல்லாம் எதற்காக நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால், இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கருத்துக்கள் பரிமாறுவது என்பது ஜனநாயக உரிமை. அந்த ஜனநாயக உரிமையை இன்று இவர்களால் இடர்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதை வருகின்றிருக்கிற பத்திரிகை நண்பர்களை பொறுத்தவரையிலும், என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான். இன்னைக்கு 14 பேர் நீக்கியிருக்காங்க. இன்னைக்கு 500 1000 பேர் வந்திருக்காங்க. எல்லாம் பட்டு பேரை போட்டீங்கன்னா வந்துரு, அதுவும் வந்துரு நாளைக்கு. இப்படியே நீக்கி கொண்டிருந்தால் என்ன நிலை ஏற்படும்? எல்லாரும் நிர்வாகி தான் வந்திருக்கலாம், வெளியிருக்காங்க. அப்படி வருகிற போது நாளொரு மேனியும் பொழுதுடனமாக முழுநவு தேய்ந்து போய் அமாவாசை ஆகிவிடும்.